வணக்கம் மக்களே. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தாமதத்திற்கு மன்னிக்கவும். இது நிலா பிரகாஷின் உகிர் துப்பறியும் நாவல். எழுதியவர் நிலா பிரகாஷ், வாசிப்பவர் நிலா பிரகாஷ். அத்தியாயம் 20. மறுநாள் அதிகாலை சென்னையில் கேசவராம் தனது அறையில் தீவிரமாக யோசித்து கொண்டிருந்தார். அவருக்கு தெரியும் தனது மகன் தன்னுள் பெண்மையை உணர்கிறான் என்பதை. அறிந்து அவனை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். அவனோடு அவர் பேசுவது கூட இல்லை. தன்னுடைய அவ்வளவு பெரிய வியாபார சாம்ராஜ்யம் இவனது பெண்மைக்கான ஆசையில் ஒன்றுமில்லாது போய்விடும் என்பதால் தனது மனைவியிடம் அத்தனை வெஞ்சினத்தையும் கொட்டிவிட்டு செல்வார். ஆனால் மகனிடம் ஏனோ பேச முடிவதில்லை. மகனுடன் பேசுவதையே தவிர்த்திருந்தார். அவர் பேசுவதை தவிர்த்ததிலிருந்து வினீத் யாரிடமும் எதுவும் பேசாது அமைதியானான். இந்த பிரச்சனை முடிவுற்றது என நினைத்திருந்தார். உண்மையில் பிரச்சனை விஸ்வரூபத்துக்கும் விஸ்வரூபம் எடுத்திருப்பதை உணர்ந்தார். இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காண்பது? கேசவராம் குழப்பத்தில் தன்னுடைய அறையில் உறங்காதிருக்க, அவர் நினைவில் இருந்த வினீத்தை, விக்டர், செல்வம் இருவரும் பார்த்து கொண்டிருக்க, முப்பரிமாணம் ஒன்றை 4ஆம் பரிணாமத்தில் காணும் சக்தியாக இவர்கள் அனைவரையும் ஆட்டுவிக்கும் அந்த கொலைகார உருவம் தன்னுடைய கணினி திரையில் இவர்கள் அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தது. அதன்பின் ஒரு மணல் கடிகாரத்தை சரிந்து திருப்பி வைத்த அதன் விழிகள் திரையில் அப்பொழுதுதான் உள்ளே நுழைந்த மணிமாறனை வெறித்தது. மணிமாறன் கதவை திறந்து உள்ளே வர மணி அதிகாலை 4 இருந்தது. விக்டர் செல்வனை உறங்கச் சொல்லிவிட்டு அவன் கணினி திரையை கண்காணிக்க மணிமாறன் தனதறைக்கு உறங்கச் சென்றான். அன்று காலை 10 மணிக்கு கிட்டத்தட்ட இன்னும் 16 மணி நேரத்தில் வினீத்தின் தற்கொலை நடக்கலாம் என்ற நிலையில் நால்வரும் ஒரு அறையில் விவாதிக்க தொடங்கினர். கடைசி வரை அந்த சுகுமார் எங்கிருக்கிறான் என தெரியவில்லை. ஆனால் அவன்தான் கொலைகாரன் என்பது மட்டும் இதுவரை விசாரணையில் உறுதியாகி இருந்தது. மணிமாறன் அந்த ஜார்ஜியா ஒயிட் நிறுவனத்தின் வேலையை விவரித்து ஒளி பதிவுகளை காண்பிக்க செல்வன் பதட்டத்துடன் கேட்டான், என்ன சார் இது? இதை 2 நிமிஷம் கூட பார்க்க முடியல. இதை எப்படி மணிக்கணக்காக வேலையாக பார்க்கறது? செல்வனின் பதட்டம் எப்பொழுதும் அழைக்கும் அண்ணாவை சாராக்கி இருந்தது. என்னடா இவ்வளோ கொடூரமாக இருக்குது? கையை அறுத்து கழுத்தை அறுத்து துடிதுடிக்க அவன் பேச மணிமாறன் பேசினான். இதை தொடர்ந்து பார்த்து மனசுதைவுக்கு உண்டான ஒருத்தந்தான் இப்போ இந்த கொலகாரனாக உருமாறி இருக்கான். மணிமாறன் சொல்ல, பார்கவி அதில் இருக்கிறவன் எத்தனை மனநிலைக்கு போவான்? ரத்தம், சதை இதெல்லாமே ஒன்றுமில்லைன்னு உணரும்போது அவனுக்கு இது எல்லாமே நார்மல் ஆகும். இது ஹியூமன் ரைட்ஸுக்கு எதிரானது இல்லையா? செல்வன் கேட்க, ஆமாம், இந்த மாதிரி வேலையில் எந்த சூழ்நிலையிலையும் மனுஷங்களை வச்சுக்கக்கூடாது. இது வெளிநாட்டில் கடைபிடிக்கப்படுறது தான். ஆனால் நம்மளை மாதிரி நாட்டு மக்களுக்கு தான் நல்லா தெரியுமே, வறுமையை எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், திறமையும் எவ்வளவு குறைவான விலையிலும் வாங்கலாம். மணிமாறன் சொல்ல பார்கவி இடைமறித்தாள். அப்போ இந்த கேஸ்னுடைய டாட்ஸ் முக்கால்வாசி கனெக்ட் ஆகுது. அமெரிக்க நிறுவனம், ஒர்க் என்வாய்மெண்ட் கரெக்ட். இதனால் ஏற்படுற மனச்சிதைவு ஒரு கில்லரை உருவாக்கலாம் கரெக்ட். ஆனால் இந்த லக்கோடா எங்கேயோ இடிக்குதே. அவள் நிறுத்த மணிமாறன் பேசினான். அதையும் விசாரிச்சிட்டேன். தீபக்குக்கு ட்ரைனிங் கொடுத்த அமெரிக்க லேடி நேம் மார்கரெட் லூயி, a Lakota tribe activist. She is one of the senior developer. இவங்க தான் நம்ம தேடிட்டு இருந்த 4 பேர்த்தையும் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் நேற்று தான் சுரேந்தர் அனுப்பியிருந்தான். அப்போ இன்டர்போலில் சொல்லி அவளை பற்றி விசாரிக்க சொல்லலாமே? செல்வன் கேட்க மணிமாறன் செல்வத்தை நோக்கினான். இது கொலைகளுக்குள்ளேயே வராத போது எந்த எவிடன்ஸை கொடுப்பேன்? அவனுக்கு இந்த ஜாப் தான் நான் செஞ்சேன்னு சொல்ல, செஞ்சவன் எவனும் உயிரோட கூட இல்லை. அவங்க இந்த கொலைகளை இயக்குறாங்கன்னு நம்ம நினைக்கக்கூட முகாந்திரம் கிடையாது. ஷி ஹஸ் அக்வெண்டஸ் வித் கில்லர், அவ்வளோதான். எனிவே இந்தியன் எம்பசியில் கம்ப்ளைண்ட் பண்ணுற ப்ரொசீஜர் போகுது. செல்வன் தனது கோபத்தை வார்த்தைகளில் வெளிப்படுத்தினான். என்னன்னா இது? இவன் தான் தற்கொலை பண்ண வைக்கிறான்னு தெரியுது. ஆனால் எல்லாமே தற்கொலை கேஸு. இவனை எப்படி தான் பிடிக்கிறது? இவனுக்கு தண்டனையே கிடையாதா? செல்வன் கேட்க மணிமாறன் அவனை நோக்கினான். நான் எப்போவுமே ஒரு சொல்லாளரை நினைவு வச்சுப்பேன். நீயும் அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோ. there is no perfect crime but an imperfect investigation. இதை கரெக்டாக நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணால் அவனை பிடிக்கலாம். மணிமாறன் முடிக்க பார்கவி பேசினாள்.
செல்வா, உகிர்னா என்னன்னு தெரியுமா? உகிர்னாவா? ஆமாம், உகிர்னா நகம். அது வெட்ட வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த வழக்கம் எனக்கு அப்படி தான் தோணுது. உயிர் போனால் தான் வளர்ச்சி நிற்கும். இந்த கேஸில் உயிர் அந்த கில்லர். அவள் சொல்ல மணிமாறன் விக்டரிடம் பேசினான். டெவிக்கி, நகம்னது ஞாபகம் வருது. அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் என்னாச்சு? மணிமாறன் கேட்க, இன்றைக்கி வந்துடும்டா. காலையில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது வந்தால் சுகுமார் டிஎன்ஏவான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. மணிமாறன் யோசித்தவன் செல்வனிடம் பேசினான். செல்வா, இந்த ஃபோன் நம்பரோட கரெக்ட் லொக்கேஷன் பார்த்து சொல்லு. செல்வன் அடையாறு தாண்டி ஒரு குடியிருப்பை சொல்ல மணிமாறன் கிளம்பினான். மணிமாறன் தனது அறைக்கு செல்ல பார்கவி பேசினாள். யமுனா கேஸில் ஏதாவது எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணீங்களா? பார்கவி கேட்க மணிமாறன் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளதாக சொல்லி வார்த்தைகளை முடித்து கொண்டான். அதன் பின் தான் மணிமாறன் வெளியேறினான். செல்வன் திரையையே வெறித்து கொண்டிருக்க விக்டர் வந்து திரையை பார்த்தான். வினித் கட்டிலுக்கு பின் தலையை கவிழ்த்து அப்படியே அமர்ந்திருந்தான். என்னடா பண்ணுறான்? இப்படியே தான் உட்கார்ந்துருக்கானா? எனக்கே ஏதோ வெறும் ஃபோட்டோவையே வெறிக்கிற மாதிரி இருக்கு. செல்வன் சொல்ல விக்டர் தோலை தட்டினான். இன்றைக்கி ஒரு நாள் தான்டா, நாளைக்கு அவனை பிடிச்சிடுவோம். நீ வேணா கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன். கவி எங்க? கவி யமுனா கேஸ் டீட்டெயில்ஸ் பார்க்குறேன்னு சொன்னான். நான் இந்த ஃபோன் நம்பர் ட்ரேஸ் அவுட் பண்ணுறேன். செல்வன் தனது கணினியில் ஆராய விக்டர் அமர்ந்திருந்தான். சிறிது நேரத்தில் விக்டருக்கு கேசவராமனிடமிருந்து அழைப்பு வந்திருந்தது. ஹலோ சார், சொல்லுங்கள். மிஸ்டர் விக்டர், இப்போவே ஆஃபீஸுக்கு வர முடியுமா? வரேன் சார் என்று சொல்லி விக்டர் நேராக கேசவராமின் அலுவலகத்திற்கு சென்றான். மணிமாறனோ தீபக்கிடம் தான் பெற்ற அலைபேசி எண்ணை வைத்து சந்திரபோஸின் வீட்டை அடைந்திருந்தான். சந்திரபோஸ் தற்போது வேறிடம் மாறியிருந்தார். ஒரு வழியாக அந்த எண்ணை ட்ரேஸ் செய்து சந்திரபோஸின் வீட்டு கதவை தட்டினான் மணிமாறன். வீடு சாதாரணமாக இருந்தது. சொகுசு வீடு எல்லாம் இல்லை. வீட்டின் முன்னே நிறைய நீர் தேங்கி இருந்தது. மழைநீர் வடிகால் வசதி இல்லாத இடத்தில் குடியிருப்பு. குறைந்த வாடகை இருக்கலாம். சுகுமாரின் தந்தை சந்திரபோஸ் இராணுவத்தில் நல்ல பொறுப்பில் இருந்து ஓய்வு பெற்றவர். ஆனால் இப்படி அவன் குழம்ப சந்திரபோஸ் கதவை திறந்தார். 10க்கு 16 அறையின் நீளம் அகலம் இருக்க 3 அறைகளை உடைய சிறு வீடு. அப்போதுதான் வெளியே கிளம்ப தலைவாரி இருப்பார் போலும். மணிமாறனை கண்டதும் சீப்பை மேசையில் வைத்து அவனை விசாரித்தார். அவன் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளவும் உள்ளே வர வைத்து பேசினார். நான் மாறன், உங்கள் பையன் சுகுமார் ஃப்ரெண்டு. அதை கேட்டதும் சந்திரபோஸ் தனது மனைவியை அழைக்க அந்த முதிர் வயது பெண்மணி அவனுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார். மணிமாறன் அதை சுவைக்க சந்திரபோஸ் பேசினார். என் பையன் இப்போ எங்கள் கூட இல்லை. ஏதோ அப்ராட் வேலைன்னு போனவன் 1 வருஷமாக எங்களை காண்டாக்ட் பண்ணல. அவர் முடிக்க மணிமாறன் அவரிடம் சந்தேகிக்க ஏதாவது உள்ளதா என பார்க்க மிக நேர்த்தியான அவரது மிடுக்கு உண்மை பேசுவதாகவே தோன்றியது. ஆனால் அந்த தாயின் கண்களில் ஏதோ ஒரு சோகம் இழைந்திருக்க இவர் எதையோ மறைப்பதாகவே தோன்றியது அவனுக்கு. சுகுமாரை காண்டாக்ட் பண்ண வேற ஏதாவது வழி? மணிமாறன் கேட்க சந்திரபோஸ் முகம் மாறினார். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? நாங்களே அவன் எங்கே இருக்கான்னு தெரியாமல் அல்லாடுறோம். அவருடைய சத்தத்தில் தனது கையில் இருந்த அலைபேசியை தவறவிட்டவன் போல கீழே போட்டான் மணிமாறன். அந்த சத்தத்தில் உள்ளே சென்ற சுகுமாரின் தாய் ஓடி வந்து கதவில் இடித்திக்கொள்ள சந்திரபோஸின் பார்வை அவரது மனைவியிடம் திரும்பியது. மணிமாறன் அந்த பொழுதில் அங்கிருந்த சீப்பிலிருந்து தலைமுடியை டிஎன்ஏ அனலைஸ்க்காக எடுத்துக்கொண்டான். மீண்டும் அலைபேசியை தேடுவது போல் கீழே தேடி அதை எடுத்தான். அதன்பின் எதுவும் பேச்சை வளர்த்தாது வெளியே வந்தவன் அவர்கள் வீட்டின் முன்புறம் இருந்த டீ கடை தேநீர் அருந்தியபடி நின்றிருந்தான். ஒருவேளை சந்திரபோஸ் ஏதாவது மறைப்பதாக இருந்தால் இன்னும் சிறிது நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும். அவன் சற்று தள்ளி இருந்த அந்த தேநீர் கடையில் முகத்தில் மாஸ்க் அணிந்தவாறு தன்னுடைய வண்டியில் நின்றிருக்க அவன் எதிர்பார்த்தது போலவே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழித்து இருசக்கர வாகனத்தில் தனது மனைவியுடன் வெளியே கிளம்பினார் சந்திரபோஸ். மணிமாறன் எவரும் அறியாது அந்த வண்டியை பின்தொடர்ந்தான். மணி கிட்டத்தட்ட 2ஐ நெருங்கி இருந்தது. போக்குவரத்து நெரிசலில் மெல்ல அந்த இருசக்கர வாகனம் ஒரு பெரிய மருத்துவமனையின் முன்னிருக்க மணிமாறன் சந்திரபோஸை சந்தேகப்பட்டது தவறோ என்று நினைத்தான். எதற்கும் இன்னும் அதை முழுமையாக உறுதிப்படுத்திட வேண்டி மருத்துவமனைக்குள் அவர்கள் அறியாது செல்ல சந்திரபோஸின் மனைவி சிவகாம சுந்தரியின் பேரில் மருத்துவ பரிசோதனைக்கு
பெயர் கொடுத்து காத்திருந்தார் சந்திரபோஸ். மணிமாறன் அவர்களிடம் இனி சந்தேகப்பட ஒன்றுமில்லை என வெளியே வந்த அதே சமயம் விக்டர் அலைபேசியில் அழைத்தான். டே மச்சா, உடனே ஜிஆர்எம் ஹாஸ்பிட்டல் வா. மணிமாறன் நிமிர்ந்து பார்த்தான். அவன் நின்று கொண்டிருந்தது ஜிஆர்எம் ஹாஸ்பிட்டல். எந்த ஃப்ளோர்? 20. வரேன் சொல்லி 10 நிமிடத்தில் வந்த நண்பனை கண்டு ஆச்சரியம் அடைந்தான் விக்டர். அதுக்குள்ளே எப்படிடா? அதை விடு, என்னாச்சு? எதுக்கு இங்கே வர சொன்ன? மணிமாறன் கேட்டுவிட்டு திரும்ப அந்த சிகிச்சை அறையின் நவீன வசதி பிரம்மாண்டம், விக்டரின் அருகே நின்றிருந்த செல்வ செழிப்புமிக்க நடுத்தர வயதுக்காரர் மனைவி என அனைத்தையும் ஆராய்ந்தவன் நிச்சயம் இது கேசவராம், அருகில் இருப்பவர் வினித்தின் தாய் என்ற முடிவுக்கு வந்தான். ஒரு பார்வையில் யூகித்தவன் விக்டர் பதிலளிப்பதற்கு முன்னரே கேட்டான், என்னாச்சு வினித்துக்கு? அந்த கேள்வியில் கேசவராம், அவரது மனைவி இருவருமே அவனை நோக்கினர். விக்டர் கேசவராமை அறிமுகம் செய்து பேசினான். சார், இது மணிமாறன், இந்த கேஸினுடைய சீஃப் டிடெக்டிவ். கேசவராம் எழுந்து அவனிடம் கை கொடுக்கும் மனநிலையில் எல்லாம் இல்லை. அவர் முகத்தில் இன்னும் அச்சம் கலந்திருந்தது. அவர் ஒரு சின்ன தலையசைப்பில் அவனுக்கு நன்றியை செலுத்திவிட்டு விக்டரை நோக்கினார். என் பையனுக்கு என்னாச்சு சார்? நீங்கள் சொல்கிற எதுவுமே எனக்கு புரியல. அவன் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு இவ்வளோ பெரிய லெட்டர் எழுதி வச்சுருக்கான். நீங்கள் என்னடானா சீரியல் கில்லர் அவனை கொல்லுவான்னு சொல்கிறீங்க. எனக்கு சுத்தமாக புரியல. கேசவராம் உணர்ச்சிகளை முடிந்தவரை கட்டுப்படுத்தி கேட்க விக்டர் அவர் முன்னே அமர்ந்து அவரை சமநிலைப்படுத்தும் நோக்கத்தில் அவரது தோளை தட்டி ஆறுதல் படுத்தினான். இருவரும் உணர்வுகளை பேச மணிமாறனோ நகரும் நிமிடங்களின் முக்கியத்துவத்தை அறிந்து பேசினான். விக்கி, என்ன நடந்துச்சு? தெளிவாக சொல்லு. இம்முறை அவனது கேள்விக்கு கேசவராம் பதில் பேசினார். விக்டர் சார் என்கிட்ட நேற்று பேசிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு மனசு குழப்பமாக இருந்துச்சு. ஒருவேளை விக்டர் சொன்னது நிஜமாக இருந்தான் அப்படிங்கிற பயத்தில் இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு மேலே அவன் கதவை தட்டிட்டு உள்ளே போக ட்ரை பண்ணேன். வீட்டில் சாப்பிட்டு 2 நாள் ஆக போகுதுன்னு தண்ணி கூட எடுத்துக்கலன்னு சொன்னபோது சந்தேகம் பலமாச்சு. ஃபோர்ஸ் பண்ணி கதவை திறந்தா கீழே விழுந்து வழியில் துடிச்சிட்ருக்கான். சத்தம் வரக்கூடாதுன்னு வாயில் துணி, அவனுக்கு அல்சர் இருக்குது. அப்புறம் அதற்கு மேல் பேசாது அவர் தடுமாற படுக்கையில் இருந்த வினித்தை பார்த்தான். மயக்கத்தில் இருந்தான் அவன். அவனுடைய வலது கால் பெருவிரல் நகம் இல்லாது புண்ணாகி இருக்க, இடது கால் சுண்டு விரலில் சிகப்பு மிஞ்சி விரலை சுற்றி மெட்டி போல் கிடந்தது. ஒரு சீரியல் கில்லர் எதுக்கு சார் தற்கொலை பண்ண வைக்கிறான்? இவன் மனசை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரில. இத்தனை வழியில் அவன் வாயை திறந்து அழக்கூட இல்லை. சந்தோஷமாக சாகரேன்னு சொல்கிறான் என்றவர் தனது கையில் இருந்த கடிதத்தை நீட்ட மணிமாறன் வாங்கினான். அவனுக்கு புரிந்தது. ஒருவேளை இரவுக்குள் வழியில் உயிர் போய்விட்டால் என கருதி பாக்கெட்டில் தற்கொலை கடிதம். மணிமாறன் நெடிய பெருமூச்சு விட்டு அந்த கடிதத்தை வாங்கினான். 2 பக்கத்துக்கு மேல் தற்கொலை கடிதம் இருந்தது. மணிமாறன் அதை வாசித்தான். இந்த 4-5 மாதங்களில் அவன் வாசிக்கும் 5வது தற்கொலை கடிதம் இது. அதே விரக்தி, அதே மன்னிப்பு, அதே சுயமுடிவு. அவன் எரிச்சல் ஆகி அதை விக்டரிடம் நீட்ட, சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கேசவராம் சொல்ல அவரது மனைவி லலிதா அழுகையுடனே உடல் குலுங்கி வினித்தருகே அமர்ந்திருந்தவர் அவர்களை நோக்கி கையெடுத்து கும்பிட்டார். எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனால் என் பையனை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க. நான் அவனை எங்கேயாவது கண்காணா தேசத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன். அவர் கதறி அழ மணிமாறனும் விக்டரும் அவரிடம் ஒரே குரலாக பதிலளித்தனர். கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் பையனுக்கு எதுவும் ஆகாது, நாங்கள் பார்த்துக்குறோம். இருவரும் சொல்லிவிட்டு அவர்கள் இருவரையும் அவ்விடத்தில் தனிமையில் விட்டுவிட்டு வெளியே வந்து விவாதிக்கத் தொடங்கினர். மக்களே, டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் திஸ் சேனல். உங்கள் ஆதரவையும் விமர்சனங்களையும் எதிர்பார்த்து நிலா பிரகாஷ்.